மறுபடியும் ஜீரோவா? இதுக்கு தான் எக்ஸாம்ல உன்னை பேப்பர் காட்டுன்னு கேட்டேன். ஆனா நீ தான் ஹெல்ப் பண்ணல. சீட்டிங் பண்றதெல்லாம் தப்பு. நீ நல்லா படிச்சேன்னா நல்ல மார்க் வாங்க போற. ஏன் நீ கூட எங்க அம்மா மாதிரியே பேசுற? கவலைப்படாத, அது கட்டி போட்டு தான் இருக்கு. வாவ் 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 வாவ். செயின் அவுத்துக்குச்சு. இப்போ நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? என்ன பண்றது? யாராவது எங்களை காப்பாத்துங்க. எஸ்கேப். இது ரொம்ப தைரியசாலி. உன்னால பண்ண முடியாதது இது ரொம்ப ஈஸியா பண்ணிடுச்சு. இது எங்க போகுது? உனக்கு அது அவ்வளவு பிடிச்சிருந்தா உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. நில்லு. எங்க போச்சு? திடீர்னு மாயமாயிடுச்சு. இது எந்த மாதிரி நாய்னு உன்னால சொல்ல முடியுமா? எனக்கு இந்த டாகி யாருன்னு நிச்சயமா தெரியும். அது ரொம்ப துருதுருன்னு இருந்துச்சு, பலமாவும் இருந்தது. அதோட நெத்தியில இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சு. இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா இவன் எப்படி இங்க வந்தா? அப்படின்னா இவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு இவனை தெரியாது. ஆனா சீக்கிரமா இவனை கண்டுபிடிச்சிடுவேன். டிங் டிங், இப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். டிங் டிங், இந்த டாகி ஷிஷிமாருவேதான். ஆனா இவன் இப்ப எங்க இருப்பான்? நான் எப்படியாவது அவனை தேடி ஆகணும். டிங் 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 டிங். ஷிஷிமாரு எங்க இருந்தாலும் சரி இந்த வாசனைக்கு ஓடி வந்துருவான். பிடிச்சிட்டேன். டிங் டிங், மாயமாகிற வித்தை உனக்கு மட்டும் தான் தெரியும்னு எனக்கு தெரியும் ஷிஷிமாரு. ஏன் ஏரியாக்குள்ள வந்திருக்க எனக்கு தெரியாம இருந்துடலான்னு நினைச்சியா ஷிஷிமாரு? இத பார், மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம இருக்கிறதுனா நீ இங்க இருக்கலாம். என்ன குடுப்பியா? உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால உடனடியா நீ இங்க இருந்து போயிடுறதா உனக்கு நல்லது, புரியுதா? என்ன இது? அப்படியே ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்தலாம் நினைக்காத ஷிஷிமாரு. நான் நம்ப மாட்டேன். என்னங்க, கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாங்கல. இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? இது ஃபுல்லா சாப்பாடு வச்சிருந்தேங்க, ஆனா சுத்தமா காலி ஆயிருக்கு. யாரு சாப்பிட்டிருப்பா? எனக்கு தெரியும். டிங் டிங், இந்த வேலையை நிச்சயமா ஷிஷிமாருவால மட்டும்தான் செய்ய முடியும். ஷிஷிமாரு, இவ்ளோ கொழுக்கு முழுக்க இருக்க டாகி உன்னோடதா ஹட்டோரி? ஆமா, என்னோடதுதான். ஆனா நாளைக்கே இவனை நான் திருப்பி அனுப்பிடுறேன். இந்த நாய் தான் எங்களை அந்த பயங்கரமான நாய்கிட்ட இருந்து காப்பாத்துச்சு. இது நம்ம வீட்லயே இருக்கட்டும், ப்ளீஸ் அனுப்பாதீங்க. ஆனா ஷிஷிமாரு ரொம்ப மோசமான டாகி. அவனுக்கு மரியாதையே தெரியாது. நான் சொல்றதை கேளு. ஓ, நல்ல டாக்கி தான், அறிவாளியும் கூட.
பாத்தீங்களா எவ்வளவு சீக்கிரத்துல வீட்டை நீட் பண்ணிட்டான்னு சான்ஸே இல்ல. சரி பரவாயில்ல விடுங்க, இன்னையில இருந்து இந்த டாக் இங்கேயே இருக்கட்டும். This space I want. இங்க ஒழுங்கு மரியாதையா இருக்கணும், புரியுதா சிஷிமாரு? இங்க இருக்கிற நாகரிகத்தை கத்துக்க இவனுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாய் ஞாபகம் இருக்கா? அது எங்க வீட்ல தான் இருக்கு. நிஜமாவா? நான் அத பார்க்க வரலாமா? நாம ரெண்டு பேரும் சேர்த்து அந்த டாகி கூட விளையாடலாம். என்ன சத்தம் இது? வீடே ஆட்டம் காணுது. சிஷிமாரு ப்ளீஸ் உன் கொரட்டைய கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணு. சில பேரை மாத்தவே முடியாது. நாளைக்கு உங்க எல்லாருக்கும் டெஸ்ட் வைக்க போறேன். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நாளைக்கு உங்களுக்கு வைக்க போற டெஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கணும். எஸ் சார். எப்படி இருந்தாலும் நீ 0 மார்க் தான் எடுக்க போற. இவங்க எல்லாரும் என்ன ஒரு காமெடி பீஸாவே பாக்குறாங்க. கூடிய சீக்கிரமே நான் யாருன்னு காட்டுறேன். அம்மா நான் வந்துட்டேன். கெனிச்சி, இவனுக்கு என்னாச்சு ஹட்டோரி? இவன் ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கா? நான் போய் என்னன்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறேன். கெனிச்சி, நான் தான், கதவை தவிர. இன்னைக்கு ஏன் இவ்ளோ கோவமா இருக்கு கெனிச்சி? ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. அற்புதம், இப்படித்தான் எப்பவும் 100க்கு 100 மார்க் வாங்கிக்கிட்டே இருக்கணும். நீ இப்படியே படிப்பேன்னா நான் உனக்கு நிச்சயமா படிக்கிறதுல உதவி பண்ணுவேன். நிச்சயமா. ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி. நாளைக்கு நிச்சயமா 100 மார்க் வாங்குவேன். கெனிச்சி, சீக்கிரம் வா, போய் விளையாடலாம். இல்ல, நீ போகவே கூடாது. நீ இதே மாதிரி நல்ல மார்க் வாங்கணும்னா நாம இன்னில இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். நான் விளையாடிட்டு படிக்க மாட்டேன்னா என்ன? சிஷிமாரு, உனக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லல? என் பவரை காட்டுறேன். சரி கெனிச்சி, இந்த வாட்டி எவ்வளவு நீ மார்க் எடுப்பன்னு சொல்லு. நிச்சயமா 100 மார்க் வாங்குவப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் முயற்சி எடுத்து படிச்சா நல்ல மார்க்ஸ் வாங்கலாம் கெனிச்சி. அப்பனா நிறைய மார்க் வாங்கினா எனக்கு காசு கிடைக்கும். கண்டிப்பா. அப்ப இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்னு சொல்லுங்க. என்ன வீடு ஹட்டோரி, நான் டிவி பார்க்கணும். இல்ல இல்ல, நீ டிவி எல்லாம் பார்க்க கூடாது. நல்ல மார்க் வாங்கணும்னா நல்லா படிச்சு ஆகணும். சீக்கிரம் வா. இவன் முன்னாடி சபதம் எடுத்தது தப்பா போச்சு. இத பாரு, டிவி ப்ரோக்ராமே நினைச்சுக்கிட்டு இருந்தீனா உன்னால நிம்மதியா படிக்க முடியாது. படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு. இவன் இருக்கிற வரைக்கும் என்னால ஜாலியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது போல இருக்கு. டிங் 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 டிங். அங்கே நில்லு. படிப்புக்காக நீ டிவிய தியாகம் பண்ணிதான் ஆகணும் கெனிச்சி. என்ன மன்னிச்சிடு. இப்படி தூங்கி வழிஞ்சுக்கிட்டே இருந்தீனா எப்ப நீ படிச்சு முடிக்கிறது? எதுக்கு மேலே படிக்கிற பொறுமை இல்ல, எனக்கு தூக்கமா வருது. இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ படிச்சுதான் ஆகணும். இல்லனா 0 தான் கிடைக்கும். புரிஞ்சுக்கோ கெனிச்சி. ஹட்டோரி, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கூட. இந்த நேரத்துல பசிக்கும்னு எனக்கு தெரியும். நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். டிங் டிங். டிங் 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 டிங். வாய மூடு. என்னால சுத்தமா முடியல. கொஞ்சம் மனசு வைய. நீ எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும்.
என்ன ஆச்சு? பாத்ரூம் போகணும்னு எழுந்தியா? அதுதான் அறிவாளி பண்ணி. எங்க போனாலும் ரொம்ப தெளிவா ஃபாலோ பண்ற. எப்படி இவனை தடுத்து நிறுத்துறது? கெனிச்சி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணனும். பார்க்கலாம். டிங் 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 டிங். ஹா? என்ன இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான்? எழுந்திரு எழுந்திரு கெனிச்சி. கெனிச்சி எழுந்திரு. கெனிச்சி எழுந்திரு. ஏன் தூங்குற? ஓ! கெனிச்சி! நல்ல வேளை எழுதுறான். டிங் டிங். பரவாயில்லையே, கெனிச்சிமா இருக்காது. இன்னைக்கு கெனிச்சி ரொம்ப சந்தோஷப்பட போறான். உனக்கு ரொம்ப நல்ல மார்க் கிடைச்சிருக்கு கெனிச்சி. வாழ்த்துக்கள் கெனிச்சி. இந்த gift உனக்காக. எதுக்காக எனக்கு பரிசு கொடுக்கறீங்க ஆண்டி? இது நீ என் பையனை நல்லா படிக்க வச்சல்ல அதுக்காக. அப்புறம் இது உனக்காக. சரி, இதுனுடா. 2 பேரும் சாப்பிட வாங்க. ஆட்டோரி, இது அநியாயம். உனக்கு மட்டும் பெரிய கிஃப்டா கொடுத்திருக்காங்க. வேணா பரிசை மாத்திக்கலாம். நிஜமாவா? இதை விட பெரிய மனசுப்பா உனக்கு. ம். Oh no. மறுபடியும் ஒரு புக்கா? எனக்கு டிஜிட்டல் வாட்ச் கிடைச்சிருக்கு. வாவ், உங்க அம்மா பெரிய புத்திசாலிதான். டிங் 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 டிங். ஏமா எப்ப பார்த்தாலும் தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க நிம்மதியா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? ஏன் கெனிச்சி? இன்னைக்கு மதர்ஸ் டேவும் இல்ல ஃபாதர்ஸ் டேவும் இல்ல. அப்புறம் எதுக்காக என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்ற? எப்பவும் நீங்க தான் எங்களை கவனிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு நாங்க உங்களை கவனிச்சுக்கிறோம். உண்மையிலேயே விஷயம் இவ்வளவுதானா? எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நிம்மதியா இங்க உட்கார்ந்துட்டு இருங்க. இப்ப சரி, இப்ப அம்மாவுடைய கவனம் கிச்சன் பக்கம் வராம பாத்துக்கணும். கவலைப்படாத ஹட்டோரி, அவங்கள வெளியே உட்கார சொல்லிட்டேன். இங்க நிம்மதியா வேலை பார்க்கலாம். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இப்படி வேலை செஞ்சா இன்னைக்கு வேலை முடியாது. நிஞ்சா எப்படி வேலை செய்யறேன்னு பாரு நண்பா. உனக்கு காய்கறி கூட வெட்ட தெரியுமா? நான் காயை எப்படி வெட்ட போறேன்னு இப்ப பாரு. நீ சொல்றதையில என்னால நம்ப முடியல. எங்க இத கட் பண்ணி காட்டு பாப்போம். டிங் 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 டிங். நிஜமாவே அற்புதமா இருக்கு. இதெல்லாம் என்னோட நிஞ்சா வாளுடைய மேஜிக். அடுத்த காய்கறி தூக்கி போடுறேன். நானும் தயாரா இருக்கேன் நண்பா. இப்ப வெங்காயம், இப்ப கேரட். அடுத்து மிஸ்டர் மட்டன் வராரு. எப்படி கட் பண்ண பாரு. அடுத்ததா பன்னீர். இந்தா. இந்த தடவை கொஞ்சம் சொதப்பிடுச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் காலி. சாப்பாடு ரொம்ப அதிகமான மாதிரி இல்ல? இவன் என்ன பண்றான்? இன்னைக்கு கெனிச்சியோட வீட்ல ஏதாவது பார்ட்டி இருக்கா? ஆனா எதுக்காக இந்த பார்ட்டி? இன்னைக்கு என்னோட பர்த்டேவும் கிடையாது, உன்னோட பர்த்டேவும் கிடையாது. டாகி வந்ததுனால தான் இந்த பார்ட்டின்னு நினைக்கிறேன். இதான் விஷயம்னா அப்ப நானும் வரேனே. ஜாலியா இருக்கும். நானும் வரேன் போல. டேபிள் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. முதல்ல உட்கார்ந்து என்ன சாப்பிடுங்க. இன்னைக்கு சாப்பாட்டுல நிறைய வெரைட்டி போல இருக்கு. இல்லங்க, நான் இன்னைக்கு எதுவும் சமைக்கல. எல்லாத்தையும் ஹட்டோரியும் கெனிச்சியும் தான் சேர்ந்து செஞ்சாங்க. யுமிகோ, நீயா? எங்களை பார்ட்டிக்கு கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ். என்னது? நான் உன்னை பார்ட்டி கூப்பிட்டனா? இது சிஷுமாரு வந்ததுக்காக பார்ட்டி, கரெக்டா? இது அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி டேக்கான செலிப்ரேஷன்.
ஓ அத நான் மறந்தே போயிட்ட பாத்தியா? ஆனா நம்ம பசங்க அத மறக்காம இருக்காங்களே. எல்லாரும் உள்ள வாங்க. ஆமா, எல்லாரும் உள்ள வாங்க, ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வாங்க வாங்க கண்ணுங்களா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குழந்தைகளா. ஹட்டோரி, கெனிச்சி, நீங்க ரெண்டு பேரும் நல்ல வேலை செஞ்சீங்க. போதுமா, இதுக்காக என்ன ரொம்ப புகழாதீங்க. இந்த பிளான போட்டதே அப்பாதான், தெரியுமா? ஆ? அப்போ மறந்த மாதிரி நடிச்சீங்களா? நான் சும்மா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். போங்க, எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. இப்ப எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். வாங்க. எல்லார் பங்கையும் சேர்த்து நீ ஒருத்தனே சாப்பிட்டுட்டு இங்க நிம்மதியா தூங்குறியா? நான் விட மாட்டேன். எந்திரி. அம்மா, நீங்க அப்பாவோட பேசிட்டு இருங்க, நாங்க எல்லா வேலையும் பாத்துக்கிறோம். சரி, ஓகேப்பா. இது என்ன மலை மாதிரி குவிஞ்சிருக்கு? அத பத்தி கவலைப்படாத. யாரு அதிகமா சாப்பிட்டாங்களோ அவங்க தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க. ஓகே? கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அதுவும் கரெக்ட். காலையில இருந்து நாங்க தானே வேலை பார்த்தோம். இப்ப இந்த வேலை உன்னோடது சிஷிமாரு. ஓகே? அட, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டியே. வாவ். டிங் டிங் டிங். நீ ரொம்ப அற்புதமா பண்ணிருக்க சிஷிமாரு. அச்சச்சோ, எல்லா பிளேட்ஸையும் உடைச்சிட்டீங்களா? இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப என்னடானா எல்லா பிளேட்ஸையும் போட்டு உடைச்சிட்டீங்க. இதனால நான் உங்களோட 1 மந்த் பாக்கெட் மணியை கட் பண்ணி பிளேட்ஸ் வாங்க போறேன். சரியா கெனிச்சி? ஆ, சரி சரி, சீக்கிரமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க. ஆனா மம்மி, நாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிஷிமாரு தான். ஆமா, நாம நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் கெட்டதா தான் நடக்குது.